小轩窗梳妆，是谁家姑娘轻轻摇香于铃铛？愿晚风送霜，愿期尽天光，你是枕边月色微凉。少年褪戎装，人把浮名藏，欢乐前桌的吟唱。愿人世无常，愿思念风涨，历史掌心将阳滚烫。夜雨绵绵，也不成面，想与你相见，相拥如眠，相随随年年。苦足无眠，心事残烟，想与你相见，此情绵绵，心幸福绵绵。வந்துட்டீங்களா? அழகாதான் இருக்கு. அதனாலதான் உனக்கு இவ்வளவு திமிரு. உயிர் வாழணுங்கிற ஆசை இருந்தா இங்க இருந்து ஓடிரு. நான் கொடுத்த மூலிகை சாப்பிட்டத நீ உயிர் பழைச்ச. ஆனா இப்ப வேற யாரையும் திருமணம் செஞ்சுக்க போற. நான் கொடுத்த மூலிகை எல்லாம் நீ கக்கிடு. உன்னை பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கு. வீரர்களே, இந்த கிறுக்கனை அடிச்சு துரத்துங்க. எங்க பிரபு நீங்க கிட்ட இப்படியா நடந்துக்கிறது? கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டீங்களா? நான் இருக்கேன். இந்த முறை நான் தயாரா தான் வந்திருக்கேன். அப்ப அவர் முன்னாடியே அவமானப்படு. இங்க பாரு சின்ன பொண்ணு, ஒண்ணு நீ நான்சாங் மாளிகையில இருக்கங்கறத மறந்துடாத. வேணும்னா அரசர்கிட்டே இத பத்தி போய் சொல்லு. நான் உங்க நாட்டு பெண்கள் மாதிரி பயப்படுறவில்ல. ஆணவக்காரி. மாமா விட்டுதல்லுங்க, பரவாயில்ல இருக்கட்டும். காட்டு மிராண்டிகள் எப்பவும் இப்படிதான் இருப்பாங்க. ஏன்னா உனக்கு பக்குவம் இருக்காது. ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க இளவரசி, நான் என்னைக்கு என் தோல்வி ஒத்துக்கிட்டதே கிடையாது. உன்னை நான் விட்டு பிடிக்கிறேன். என்ன 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 இது? இளவரசரை விடு. மாமா மறுபடியும் கழுத்துல கைய வைக்க போறா. வாங்க, இவ்வளவு சும்மா விடக்கூடாது மாமா. நான் உங்களுக்கு திட்டம் போட்டு தரேன், வாங்க. என்ன பாக்குற? இளவரசன் என்கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டத பார்த்தல்ல. லோஜி என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். நீ மயக்கத்துல இருக்கிற மாதிரி நடிச்சே தளபதிய மயக்கிட்டல. இப்பதான் இதே கைகளால இளவரசனை கவனிச்சேன். இப்ப உனக்கும் இதே கைகளால பாடம் சொல்லி கொடுக்கணுமா என்ன? என்ன பாடம் சொல்லி தரியா? யாரு யாருக்கு பாடம் எடுக்கிறாங்கன்னு பாக்கலாம். முதல்ல என் வாளுக்கு பதில் சொல்ல. நிறுத்துங்க. நீ எதுக்கு இங்க வந்த? உன் விருப்பப்படியே உன் திருமணத்துல நான் உன் கூட இருப்பேன். நீயும் தளபதியாரும் திருமணம் செஞ்சுக்கிறத நான் பாப்பேன். உங்க திருமணத்துக்கு சாட்சியா? உனக்கு என்ன பைத்தியமா? இல்ல நல்லவங்கிற பட்டத்தை வாங்க போறியா? நான் இவ்வளவு ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். நானா கொஞ்சம் பொறுமையா இரு. எனக்காக நீ கஷ்டப்பட வேண்டாம்.
நீ கொஞ்சம் புத்திசாலிதான். ஆடைகளை தேர்ந்தெடுக்க எனக்கு உதவி செய்வா. நானா கோவப்படாம இங்க இருந்து கிளம்பு. ஏன் சுயே, நான் இந்த ஆடைகள்ல போகும்போது அழகா இருப்பேன்ல? என்னாச்சு? என்னோட திருமணத்துல உனக்கு மகிழ்ச்சி இல்லையா என்ன? திருமணம்ங்கிறது மகிழ்ச்சியான ஒரு தருணம். வந்து என் முடிய வாரி விடு. தோக்குறதும் ஜெயிக்கிறவங்களுக்குமான நியதி உலகத்துல பொதுவான ஒண்ணு. அதனால நீ என்னோட திருமணத்தை மகிழ்ச்சியா நடத்தி வைக்கணும். எங்க 2 பேரையும் பார்த்து மகிழ்ச்சி அடையணும். உன்னுடைய மகுடம் அந்த ஆடைக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். நமக்குள்ள நிறைய ஒற்றுமைகள் இருக்கு. ஆண்களை தேர்ந்தெடுக்கிறதுலயும் அலங்காரம் செய்யறதுலயும். நீ இதே மாதிரி நான் சொல்றதெல்லாம் கேட்டா நம்ம தோழிகளா இருக்க வாய்ப்பு இருக்கு. என்னாச்சு உனக்கு? எதுக்காக அழற? யார் உன்னை என்ன சொன்னா? உனக்கு கோவமே வராதா? அவளுக்கு போய் நீ அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்க. உனக்கு வெக்கமே இல்லையா? நானா என்னோட பிரச்சனைக்காக நீ எதுக்காக கண்ணீர் சிந்துற? என் அப்பா மட்டும் என்ன வீட்லயே அடைச்சு வைக்காம இருந்திருந்தா இந்நேரத்துக்கு அவளை ஒரு வழி பண்ணிருப்பேன். நானா நீ ரொம்ப நல்லவ. எனக்கு உன்னை விட்ட வேற தோழிகளே இல்ல. உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா என்னையே அழ வைக்கிற. இனிமே நான் அழ மாட்டேன். ஏன்னா அழுது அழுது என் கண்ணீர் வத்தி போச்சு. அப்படின்னா நீ தளபதியை ஒரேடியா விட்டு கொடுத்துட்டியா? நான் விட்டு கொடுக்கணும்னு கட்டாயப்படுத்துறாங்க. நான் விட்டு கொடுக்கல. ஆனாலும் தளபதி ஏன் முன்னாடியே அவளை ஏத்துப்பாராங்கிறத நான் பார்க்கணும். ஒருவேளை அப்படி ஏத்துக்கிட்டா நான் அவரை விட்டு கொடுத்துருவேன். எதுக்கு இப்படி கௌரவம் பாக்குறீங்க? எங்க விதியில இப்படிதான் எழுதிருக்கு போல.
நன்மை உண்டாகட்டும். உங்களை வரவேற்கிறேன். நீ இங்க என்ன பண்ற? எதுக்காக இதெல்லாம் பண்ற? என்ன நீங்க வெறுத்தாலும் இன்னொரு பொண்ணை ஏத்துக்க மாட்டீங்கன்ற தைரியம் தான். திருமணங்கிறது பெரிய பொறுப்பு. இது ஒன்னும் விளையாட்டு பொம்மை இல்ல. நீ ஒண்ணு இங்க இருக்க வேண்டாம். உடனே இங்கிருந்து போயிடு. அப்ப நான் தேவையில்லைல்ல? மணப்பெண் பல்லக்கிலிருந்து இறங்கலாம். மணமகன் மணமகளை ஏற்கலாம். உன்னை இங்க இருந்து போன்னு சொன்னல, உனக்கு சொன்னா புரியாதா? நீங்க வேணா என்ன தூக்கி எறிய முடியும், ஆனா நான் அப்படி கிடையாது. ஒருவேளை உங்க திருமணத்தை நான் என் கண்ணால பாத்துட்டேனா அப்புறம் நான் விட்டு கொடுப்பேனா என்னவோ. மணமகன் மணமகளை ஏற்கணும். நீங்க ரெண்டு பேருமே 100 வருஷம் வாழணும், மகிழ்ச்சியோட இருக்கணும். ஸ்வேயா, அரசர் பார்த்துட்டு இருக்காரு. இந்த கடைசி வாய்ப்பையும் தவற விடாத. தலை வணங்குங்கள்.
还是凭直觉？花瓣片片，泪眼渐渐，情字写。அனைவருக்கும் நன்றி. 停在指尖的 அனைவருக்கும் நன்றி. 秋风绵绵，离愁点点，面子落明月，惹得有情人深陷在等来。 இறைவனிடம் வேண்டுதல். 一面离人，两人缘自难，相遇总要花些时间。两拨时间，繁华万千，心字最难填。原本清晰的流年，怎么以我就灭？撩人诗篇，似尽风月，好字最难阅。李靖。现在的来年，再见一面，离人。 两人缘自难解，相遇总要花些时间成全。 அரசருக்கு இனி கவலை வேண்டாம். அதான் ஏற்கனவே நம்ம ஒப்பந்தம் போட்டுக்கிட்டோமே. நான்சாங்கும் ஷீஷாக்கும் இனி எப்பவுமே நட்பு தொடரும். கருப்பு உலோக சுரங்கத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். இனி நன்மையே நடக்கும். நல்லது, ரொம்ப நல்லது. ஸ்வேயாவ், உன் புது மனைவிக்கு எந்த குறையும் இல்லாம நல்லபடியா பாத்துக்க. உங்க உத்தரவுப்படியே ஆகட்டும். ஆனா அரசே, இளவரசி சூயேக்கு இரக்கம் காட்டுங்க. இளவரசி நாஷி கேட்டதுனால நான் ஏற்கனவே அவளை மன்னிச்சு விட்டுட்டேன். ஜிங்ஷினும் அவனோட மாளிகைக்கு கூட்டிட்டு போறதா சொல்லியிருக்கான். நான் அதுக்கு மறுப்பு சொல்லல. இதுக்கப்புறம் அவ இங்க வந்து உங்க 2 பேரோட வாழ்க்கைக்கு தொல்லையா இருக்க மாட்டா. ரொம்ப நன்றி அரசே. இந்த நாட்டிலிருந்து 300 நிபுணர்களை உங்க இடத்துக்கு அனுப்பி வைக்கிறோம். இரும்பு சுரங்கத்திலிருந்து தேவையானதை அவங்க எடுத்துப்பாங்க. இனி நம்ம நாட்டுக்கு நல்லது நடக்கும்னு நம்புறேன். அரசரோட உத்தரவுப்படியே நடக்கும். இப்போ உத்தரவு வாங்கிக்கிறோம். நான் பாத்துக்கிறேன். இளவரசி உங்க இடத்துக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் இந்த அடிமைய நீங்க எதிர்பார்க்க வேண்டாம். எதனால? இளவரசி நல்லபடியா பார்த்துப்பான்னு ஷூமுக்கு நான் வாக்கு கொடுத்தேன். ஆனா இன்னைக்கு தளபதியும் இளவரசியும் பிரிஞ்சிட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்களே அவங்கள நல்லபடியா பார்த்துக்கோங்க. ரொம்ப குளிரா இருக்கு. பாத்தியா, உங்க உறவு இதோட முடிஞ்சது. நான் கடைசி அவரை பாத்துக்கிறேன். நீ வருத்தமா இருக்கிறத பார்க்க முடியல. நீ கண்ணீர் சிந்தக்கூடாது. அம்மா இறக்கிறதுக்கு முன்னாடி சொன்னாங்க, 2 சூழ்நிலையில தான் மனுஷங்க பெரும்பாலும் அழுவாங்களாம். முதல் விஷயம், பாவப்பட்ட நிலைமையை நினைச்சு அடுத்தவங்க ஏதாவது செய்வாங்கன்னு எதிர்பார்த்து
குழந்தைங்க இப்படிதான் அழுவாங்க. ஆனா இந்த சூழ்நிலை மனசுல ஏற்படுற காயம் ஆனா உன் முகத்தை பார்க்கும்போது சோகத்துல இருக்கிற ஒரு சின்ன குழந்தையோட முகம் மாதிரி தான் தெரியுது. நான் அரண்மனை கிளியாவே வளர்ந்த பொண்ணு. இதையும் நான் தாங்கிப்பேன். உனக்கு ஒன்றும் ஆகாது. உன்னோட சோகத்தை நிச்சயம் மறக்கடிப்பேன். இளவரசி, தளபதி ஏன் இன்னும் அறைக்கு வரல? போய் அவரை வர சொல்லுங்க. உத்தரவு. தளபதியாரே, மணப்பெண்ணை முதலிரவிலேயே தவிக்க விடுறது நியாயம் இல்லைன்னு தோணுது. அதுவும் இல்லாம வெளியில ஷீஷவ் நாட்டு வீரர்கள் இன்னும் இருக்காங்க. தளபதி, உன்கிட்ட ஒன்னும் சொல்லதான் வந்தேன். ஆரம்பத்துல பேசின மாதிரி இது வெறும் ஒப்பந்தம் மட்டும்தான். அதனால இது தவிர வேற எதுவும் கிடையாது. ஒரு நிமிஷம். நீ சொன்ன மாதிரி உன்னை திருமணம் செஞ்சுக்கிட்ட. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? எனக்கு உன் இதயம் வேணும். நீயாவே அதை சொல்லணும். இன்னைக்கு இரவு நான் உன்னோட மனைவி ஆயிட்டேன். ஸ்வேயோ, கொஞ்சம் நில்லு. நில்லுன்னு சொல்றேன்ல. உன் எல்லையை மீறாத. பொறுமையை சோதிக்காத. எனக்கு பொறுமை கிடையாது. ஏன் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு. நீ நினைக்கிறது என்னைக்கும் நடக்காது. நெஞ்சில தைரியம் இருந்தா என்ன கொல்லு. அப்புறம் 2 நாடுங்களுக்கும் போர் நடக்கும். நீ என்ன மனைவியை ஏத்துக்காட்டி என்னோட நாடு உன்னோட நாட்டை நண்பனை ஏத்துக்காது. ஸ்வேயா, முதல் இரவிலேயே என்னை இப்படி தவிக்க விட்டுட்டு போறியே. இளவரசி, உனக்கு காய்ச்சல் அடிக்குது. பலவீனமா இருக்கு. கொஞ்ச நேரம் தூங்குறேனே. கொஞ்ச நேரம் பொறுத்துக்க. சீக்கிரம் போய் சேர்ந்துடலாம். இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. எனக்கு இப்போ காய்ச்சல் எல்லாம் இல்ல. கவலை வேண்டாம். கை சூடா இருக்கே. முதல்ல இந்த மருந்து குடி.
அது என்கிட்ட கூட. இளவரசி, நீ எனக்கு எவ்வளவு நம்பிக்கை சொல்லியிருப்ப. ஆனா இன்னைக்கு உன் நிலைமைய பாரு. யாரோ சின்ன பசங்க கிட்ட சண்டை போட்டுட்டு தோத்துட்டு என்கிட்ட ஓடி வந்த மாதிரி இருக்கு. எல்லாம் சரியாயிடும். அது எனக்கும் தெரியும். நீ இருக்கிறது என்னோட மாளிகையில். இங்க உனக்கு எந்த குறையும் இருக்காது. நட்சத்திரம், ரொம்ப நன்றி. எதுக்கு? எனக்கு வேற எதுவும் வேண்டாம். நீ ஒரே ஒரு வாக்கு கொடுக்கணும். என்ன வேணும்? அந்த ஆளை நீ மறந்துரு. அம்மாவுக்கு என்னாச்சுன்னு ஞாபகம் இருக்குல்ல? அரசர் அவங்கள ஏத்துப்பாங்கன்னு ராத்திரி பகலா காத்திருந்தே அவங்களோட வாழ்க்கை போயிடுச்சு. உனக்கும் அந்த நிலைமை வந்துடக்கூடாது. நீ கவலைப்படாத, நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். மறந்து குடி. நண்பா பாய், என் முடிவால அவ வருத்தப்படுவாள்ல? தளபதி, இளவரசி உங்களோட மனசு நிச்சயம் புரிஞ்சுப்பாங்க. தளபதி, சைஷாவில இருந்து ஒரு செய்தி வந்திருக்கு. அட, என்னாச்சு? உங்க முகம் ஒரு மாதிரி இருக்கு. ஏதாவது தெரிஞ்சுதா? நீங்க எதிர்பார்த்தது நடந்துருச்சு. அந்த நாஷிக்கு பலவீனம் இருக்கு. நாளைக்கு விடிஞ்ச உடனே நான் அரசரை பார்த்தாகணும். அதுக்கப்புறம் எல்லாம் நல்லபடியா நடக்கும். இளவரசி, உனக்கு பிடிச்ச மாதிரி புத்தகங்களை கொண்டு வந்திருக்கேன். இளவரசி, நீ தூங்கிட கூடாது. தூங்கிடாத. சூரியன் மறையல. எழுந்திரு, 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 எழுந்திரு. தூங்க மாட்டேன், தூங்க மாட்டேன். பயந்தே போயிட்டேன். ஆட, என்னாச்சு? மருந்து குடிச்சதுக்கு அப்புறம் தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கு. தலை சாஞ்சா தூங்கிடுவேன். நீ எனக்கு உதவி செய்யணும்னு நினைச்சா தலையை சாச்சிக்காம வச்சுக்கோ. யாருங்க? மருத்துவரை கூப்பிடுங்க. இளவரசி, சளியும் காய்ச்சலும் சரியாகிறதுக்கு நல்ல ஓய்வு எடுத்தாகணும். அதுக்காக கொஞ்சம் தூக்க மருந்து சேர்த்திருக்கேன். ஆனா இளவரசிக்கு இப்படி ஒரு சிக்கல் இருக்கிற விஷயம் எனக்கு தெரியாம போயிடுச்சு. இரவுல தூங்க கூடாதுன்னா இது ரொம்ப விந்தையா இருக்கு. அப்ப உடனே போய் தூக்கத்தை கலைக்கிற மருந்தை கொண்டு வா. மன்னிச்சிருங்க, இந்த 2 மருந்து ஒன்னா சேர்ந்தா அது உடல் நலத்துக்கு நல்லதில்ல. இவங்க தூங்காம இருக்கிறத உறுதி செய்யறதுக்கு ஒரு குழந்தை இருக்கு, அதை நான் கொண்டு வரேன். கண்டிப்பா தூக்கத்தை தடுத்துட முடியும். எனது குழந்தையா? குழந்தைக்கு பேரே என்ஷூயின் தான் வச்சிருக்கோம். இன்னைக்கு இரவு இவங்க கூட தான் இருக்கணும். உன்னை வீட்டு கூட்டிட்டு போக மாட்டேன். சுட்டி. சரி சரி, அழாத அழாத. அழாத, வாய்முடு. வாய்முடு, வாய்முடு. ஏய், சரி சரி சரி, அழக்கூடாது, அழக்கூடாது, அழக்கூடாதுன்னு சொல்றேன்ல. இளவரசி, நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன், நீங்க பாத்துக்க. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன், அப்புறம் பார்க்கலாம். தம்பி நில்லு. எங்க போற? போகாத, நில்லு. அழாத. சரி சரி, அழக்கூடாது. உன்னை சமாதானப்படுத்துறதுக்கு கடிச்சு வச்சிட்டியா? அழுவுறத கொஞ்சமாவது நிறுத்த. ஆசானே, அரசர் கடைசி மருந்து எடுத்துக்கிட்டு இதோட 7 நாள் ஆயிடுச்சு. அதோட தாக்கம் இந்நேரம் உருவாயிருக்கணுமே. டாங்கர், இதுக்காக நான் பல வருஷமா திட்டம் போட்டிருந்தேன். இந்த நாளுக்காக தான் காத்திருந்தேன். ஒவ்வொரு நாளும் நான் கொடுத்த வசிய மருந்து அரசர் எடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. இனிமே நான் சொல்றது அவர் கட்டாயம் கேட்பாரு. இனிமே அரசர் நான் ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் ஆடுற பொம்மை ஆயிடுவாரு.
அரசரே, திடீர்னு உங்களுக்கு என்னாச்சு? சூயேவை இங்க வர சொல்லு. உடனே சூயேவை இங்க வர சொல்லு. உத்தரவு மன்னா. காவ் அவர்களே, வாங்க தளபதி. ஒரு முக்கியமான விஷயமா அரசரை நான் பார்த்தாகணும். தளபதி, நீங்க கொஞ்சம் காத்திருக்கணும். அரசே, தளபதி ஸ்வே அவர்கள் உங்களுக்காக வெகு நேரமா வெளியில காத்திருக்காரு. அவன் எதுக்காக இங்க வந்தான்? அடியனுக்கு அத பத்தின விவரம் எதுவும் தெரியல. சரி, அவனை உள்ள கூப்பிடு. உத்தரவு. அரசே, முக்கியமான ஆதாரம் கிடைச்சிருக்கு. சீஷால என்னதான் ஆட்சி மாற்றம் நடந்திருந்தாலும் நாஷியை பொறுத்தவரை சீஷாவில் அரசர் அழிக்க தான் நம்மளை பயன்படுத்த திட்டம் போட்டிருக்காங்க. திருமண ஒப்பந்தத்துக்கு நாம ஏத்துட்டு இருந்தாலும் கூட நாம எதிர்பார்க்கறது அந்த நாட்டில் நடக்காது. இதை பத்தி நான் யோசிச்சு முடிவெடுக்கிறேன். நீங்க இருந்து போலாம். பேரரசி, ஆதாரம் தெளிவா இருக்கு. நீங்க உத்தரவு கொடுத்தீங்கன்னா உடனே படைகளை கூட்டிட்டு போய் அவங்கள ஒரு வழி பண்ணிடுவேன். எனக்கு விஷயம் புரியுது. இது முக்கியமான விஷயம்னு புரியுது. நான் இதை பத்தி கொஞ்சம் சிந்திச்சாகணும். நீ இப்போதைக்கு இங்க இருந்து கிளம்பலாம். வினோதமா இருக்கே, சீஷாவ் நாட்டு விஷயத்துல அதிக ஆர்வம் காட்டுறவரு இவ்வளவு பெரிய ஆதாரத்தை அவர் கண்ணு முன்னாடி காட்டியும் கூட அசைஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாரு. என்னாச்சு தளபதி ஸ்வே? அரசரோட உத்தரவு மீற போறியா? மன்னிக்கணும் அரசே, அடியேன் இப்போ உத்தரவு வாங்கிக்கிறேன். அரசே, தப்பா எடுத்துக்காதீங்க. தளபதி முக்கிய தகவலை கொடுத்திருக்காரு. நீங்க அதுக்கு ஒப்புதல் தெரிவிக்கலையே. உடம்புக்கு ஏதாவது? எனக்கு ஒண்ணும் இல்ல. நீ இப்போ சூயேவை வர சொல்லு. உத்தரவு. மாமன்னருக்கு எங்களுடைய வணக்கங்கள். எழுந்திருங்க. நன்றி அரசே. என்னாச்சுப்பா? உடலுக்கு ஏதாவது? எனக்கு ஒண்ணும் இல்ல. நாஷிக்கு நான் வாக்கு கொடுத்ததுனாலதான் தளபதிய நீ இழக்க வேண்டியதாயிடுச்சுன்னு எனக்கு தெரியும். இதால உனக்கு மன வருத்தம் இருக்கும். அதனால இப்பவும் உன் மனசுல என் மேல வெறுப்பு இருக்கா? அப்படிலாம் எதுவும் இல்ல. அப்படின்னா உடனடியா நீ மாளிகைக்கு திரும்பிடு. உனக்கு துணையா நான் இங்க எல்லா ஏற்பாடுகளும் பண்றேன். நீ மாளிகையை விட்டு போனதில் இருந்து எனக்கு இரவு பகலா தூக்கம் வரல. உன் சொந்த அப்பாவோட நினைவுகள் தான் என்ன வாட்டுது. அவர் என்ன தூங்க விட மாட்டேங்கிறாரு. அவர் இருந்த காலத்துல அவரால் மட்டும்தான் எனக்கு எல்லா உதவிகளும் செய்ய முடிஞ்சது. உன்னால அவர் இடத்த நிரப்ப முடியும்னு நான் நம்புறேன். டாங்ஷில இருக்கிறதுக்கு பதிலா நீ மாளிகையிலேயே தங்கிடு. உங்க அப்பாவோட பதவியை உனக்கு கொடுக்கறேன். இது பெரிய பொறுப்பாச்சு. என்னால இத ஏத்துக்க முடியுமான்னு தெரியல. கொஞ்சம் சிந்திச்சு முடிவெடுங்க. இளவரசி ஏற்கனவே பலவீனமா இருக்காங்க. இந்த நிலைமையில அவங்களை கட்டாயப்படுத்த வேண்டாம். சூயேவோட கடைசி மந்திர சக்தியை நான் பயன்படுத்திப்பேன்னு நீ கவலைப்படுறியா? நான் அப்படி சொல்ல வரல அரசே. கவலைப்படாத. உன்னை விட சூயே மேல எனக்கு நிறைய அக்கறை இருக்கு. இப்பல இருந்து இவதான் அவ அப்பா பதவியில இங்க இருக்க போறா. இனிமே விவாதிக்க எதுவும் இல்ல. ஜிங்ஷின், நீ உடனே இங்கிருந்து கிளம்பலாம். அரசே, என்ன ஏன் கட்டளையை ஏற்காம ஜிங்ஷின்காக பறிஞ்சு பேச போறியா? கண்டிப்பா இல்ல அரசே. ஆனா அப்ப நான் எடுத்த முடிவு சரிதான். இனி உனக்கு இங்க எந்த குறையும் இருக்காது. நீ மகிழ்ச்சியா இருக்கலாம். அரசரே, இதுக்கப்புறம் என்னால உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைக்க முடியாது. என்னன்னா, நானும் இளவரசியும் கணவன் மனைவியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம்.
என்ன அக்கிரமம் இது? இவ யாருன்னு தெரியுமா? உனக்கு சகோதரிய போல வளர்ந்தவன். அது எனக்கும் நல்லா தெரியும். நாங்க அப்படிதான் வளர்ந்தோம். எங்களுக்கு ரத்த உறவு கிடையாது. அதுவும் இல்லாம இப்பதான் விவாகரத்து ஆயிடுச்சு. அவங்க எந்த பந்தத்துக்குள்ளேயும் இல்ல. நானும் வேற யாரு கூடயும் வாழல. அதுக்காக நாங்க திருமணம் செஞ்சுக்கிட்டா அது சட்டப்படி தப்பாகாது. நீ சொல்றத நம்ப முடியல. இளவரசி, நான் உங்களை கட்டாயப்படுத்தல. நீங்க வெளிப்படையாவே பேசுங்க. தளபதிக்கு நேத்து இரவு விவாகம் நடந்த உடனே நானும் இளவரசியும் நிறைய மது குடிச்சோம். அதனால எங்க மனசுல இருக்கிறத வெளிப்படையா பேசிட்டோம். அதுவும் இல்லாம எங்களுக்குள்ள இந்த உறவு ரொம்ப நாளாவே இருக்கு. இனி இதை மாத்த முடியாது. ஏன்னா இளவரசி வயித்துல அரச வம்சம் வளருது. உங்க பேர குழந்தை. என்ன பேரனா? என்னுடைய பேரனா? அப்பா, அப்பா என்னாச்சு? அரசே, அரசே, அப்பா, அரசே, 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 ஐயோ அரசே, அரசே, அப்பா என்னாச்சு? அப்பா, ஆசானே என்னாச்சு அரசே? அப்பா என்னாச்சு உங்களுக்கு? ஆசானே, ஆசானே உங்களுக்கு என்னாச்சு? மருத்துவர் எங்க? கொலைகாரங்க கூட்டம். ஜூயே, ஜூயே, நல்ல காரியம் பண்ணிக்க. சரியான நேரத்துல அவங்களுக்கு உதவி பண்ணிருக்கீங்க. அவங்க விஷத்தை நுகரல. அதனால சரியான நேரத்துல நம்ம அவங்கள காப்பாத்திட்டோம். ஆனா கண்ணுல விஷம் பரவி இருக்க. பார்வை போகாதுல்ல. அச்சப்பட வேண்டாம். சரியான நேரத்துல அவங்கள சுத்தம் பண்ணிட்டோம். ஒரு 15 நாளைக்கு மருந்து கொடுத்தா குணமாகலாம். இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை கவனிச்சுக்கணும். என்ன சொல்லுங்க? இந்த 15 நாள்ல பொழுது சாயும் போது தூங்கணும். பொழுது விடியறதுக்கு முன்னாடி எழுந்திருக்கணும். வெளிச்சம் அதிகமா இருக்கிற இடத்துல இருக்கக்கூடாது. எந்த சூழல்லையும் அவங்க கண்ணை திறந்து எதையும் பாத்திரக்கூடாது. முடியாது. இளவரசி இரவுல தூங்க மாட்டாங்க. வேற ஏதாவது வழி இருக்கா? அவங்க நிறைய மருந்து எடுத்துக்கணும். அந்த மருந்தெல்லாம் இரவுல தான் வேலை செய்யும். இது உயிர் பிரச்சனை மட்டும் இல்ல, பார்வை பிரச்சனையும் கூட. குணமாகணும்னா இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். சரி, எனக்கு புரியுது. இளவரசியை நான் நல்லா தூங்க வைக்கிறேன். வேற ஏதாவது சொல்றேன். இந்த இடைப்பட்ட காலத்துல அவங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துடக்கூடாது. கண்ணீர் வந்ததுன்னா அது அவங்க கண்களை பாதிக்கும். அதனால அவங்க கண்கள் வீக்கமடையும். அதுக்கப்புறம் உயிரை காப்பாத்தினாலும் பார்வையை காப்பாற்ற முடியாது. கவலை வேண்டாம். அவளை யாராவது ஆள வச்சா அவங்கள நான் ரத்தம் சிந்த வைப்பேன். நல்லது. எல்லாம் முறைப்படி நடந்தா எல்லாம் சிறப்பா இருக்கும். நான் புறப்படுறேன். நில்லு. அவ உன்னை பார்க்க விரும்பல. அவன் நல்லா ஓய்வெடுக்கணும்னு நினைச்சனா என்ன அவ கூடவே இருக்க விடு. இளவரசிக்கு நீ ஒரு தலையணையாவே மாறிட்டியா? இனிமே அவ என்னுடைய பொறுப்பு. நீ அரசர்கிட்ட சொன்னதை என்னால ஏத்துக்க முடியாது. நீ சொல்ற பொய்யே இந்த உலகம் வேணா நம்பிட்டு போகலாம். நான் நம்புவேன்னு நினைச்சியா? நீ நம்புறியோ இல்லையோ, இதுதான் உண்மை. அதோட தளபதி, இப்பதான் உங்களுக்கு ஒரு மனைவி கிடைச்சிருக்காங்க. இங்க இன்னொரு பொண்ணுக்காக இப்படி பறிஞ்சு பேசுறது உங்க மனைவியை கோவப்படுத்தும்னு தெரியாதா? என் வீட்டை பத்தி உனக்கு என்ன கவலை? அதை நானே பாத்துக்கிறேன். சூயே எப்போ என் வாழ்க்கை சம்மந்தப்பட்டவதான். நீனும் கனவுல இருந்து எந்திரிக்கலையோ? இளவரசியோட கழுத்துல காயம் இருக்கிறத பாரு. எங்களுக்குள்ள நடந்த சம்பவத்துக்கு அதுதான் ஆதாரம். நீதான் அவங்கள ஏற எடுத்து கூட பார்க்கலையே. இப்பவாவது தெளிவா பாத்துக்க. இந்த இடத்தை விட்டு கிளம்பு.
说什么惹你生气了？哪句话能哄你回家？怕下雨打湿你头发。要怎么才是温柔啊？我睡不醒的小尾巴，捂着嘴是在偷笑吗？张牙舞爪的你啊，一条粘人小尾巴，睡不着的小牵挂。晚霞爬过树枝呀，小小穿过绿篱笆，我想到你肩膀吗？却眼泪都是牵挂，我还能有什么办法？没办法，是春雨随的落下，那就这样吧，丢回结痂。听他对他说说洒洒，嘻嘻哈哈像个甜蜜的童话，是春雨随的落下，那就这样吧，丢回结痂，小尾巴。听他对他说说洒